என் மதிப்பிற்குரிய மரம் ஒன்று. இந்த கதை ஒரு மரத்தோடு எனக்கு இருந்த அனுபவம். என் பள்ளி பருவத்தில் நீண்ட விடுமுறைகள் கிடைக்கும் போதெல்லாம் நண்பர்களோடு சேர்ந்து எங்கள் பகுதியில் இருந்த மைதானத்திற்கு விளையாடச் செல்லுவது வழக்கம். அந்த மைதானத்தின் மூலையில் என் சிறு கண்களை பெரிதாக்கி ஆச்சரியமுற செய்யும் பிரம்மாண்ட மரம் ஒன்று வான் உயர்ந்து விரிந்து நின்றது. அதை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அல்லது பார்த்ததை நினைவுபடுத்தும் போதும் என் சின்ன நெஞ்சத்தை விசாலமடைய செய்து பெரிய கற்பனைகளை கரைபுரண்டு ஓட செய்யும். அதை கீழிருந்து மேலாக பார்த்தால் ஏதோ மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்லும் புதிர்கள் நிறைந்த பாதை போல காட்சியளிக்கும். மரத்தின் நிழல்தனில் எங்கள் மிதிவண்டிகளை நிறுத்தி போட்டுவிட்டு மரம் ஏறி விளையாடத் தொடங்குவோம். கீழிருந்து மேல் வரை நாங்கள் எளிதாக ஏறுவதற்கு தோதாய் ஆங்காங்கு சிறிதும் பெரிதுமாக குண்டும் குழியுமாக பல பிளவுகள் இருக்கும். மேலே பார்த்து ஏற ஏற இன்னும் ஏறலாம், இன்னும் ஏறலாம், யார் முதலில் சென்று உயரத்தை அடைவது என்ற ஆர்வம் எங்களை ஆக்கிரமிக்கும். உள் உணர்வு அபாய சங்கை ஊதி ஒரு நொடி ஏனும் கீழே பார்க்க வைக்க அவ்வளவுதான், தலை சுற்றும். அந்த மரத்தை இறுக பிடித்து கொள்வோம். வேர்த்து விறுவிறுத்த கைகளும் கால்களும் கிடுகிடுவென நடுங்கும். எப்படியாவது கீழே இறங்கிவிடலாம் என அதே நெஞ்சம் வெட்கத்தை விட்டு கெஞ்ச ஆரம்பிக்கும். கீழிருந்து மேலாக விறுவிறுவென ஏறியவர்கள் மேலிருந்து கீழிறங்கும் போது ஆமை போல் நகர்வோம். மிதமான ஒரு உயரத்தில் அடர்ந்த கிளைகள் நிறைந்த பகுதியில் வசதியாக சென்று அமர்ந்து மரத்திலிருந்து நிலத்தை பார்ப்பதில் பேராவல் எங்களுக்கு. பள்ளி பருவ நிகழ்வுகளை, நண்பர்களின் மொட்டுவிட்ட காதல் கதைகளை எல்லாம் பேசி மகிழ்வோம். மேலே ஒரு கிளையை கைகளால் பிடித்து கீழே ஒரு கிளையை கால்களால் அழுத்தி விசையுறு பந்தினைப் போல் நாங்கள் விரும்பியபடியெல்லாம் செல்வோம். உயரம் குறைந்த கிளைகளில் கால்களை இறுக்கி தலைகீழாக தொங்குவோம். ஒரு கிளையில் இருந்து மறு கிளைக்கு தாவுவது, தாவிய கிளையை கவனமாக பிடித்து பல்ட்டி அடித்து தரை மீது மோதுவது என ஏறக்குறைய குரங்குகளாகவே மாறிப்போனோம். எங்களை விட உயரத்தில் அமர்ந்திருக்கும் காக்கைகள் எங்களை பார்த்து வெறுப்பேற்றுவது போல் தோன்றும். கொத்து கொத்தாக தொங்கும் வேப்பங்காய்களை பறித்து ஆற்றுத் திருநாவில் வாங்கிய உண்டிவில்லில் வைத்து வெறுப்பேற்றிய காக்கைகளை பறக்க விடுவோம். எத்தனை முறை குறிவைத்தாலும் ஒவ்வொரு முறையும் குறி தப்பியது. காக்கைகள் கரைந்து கொண்டே பறந்தது. பல நேரங்களில் நொறுக்கு தீனிகளை எங்கள் கால் சட்டை பைகளில் அழுத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து நறுக்கு முறுக்கென்று தின்று தீர்ப்பதில் அலாதி பிரியம். சில நேரம் என் தனிமையை அந்த மரத்தில் நான் கழித்திருக்கிறேன். என் இளமை கால பிதற்றல்களை அம்மரத்திடம் புலம்பி தள்ளியிருக்கிறேன். என் சோகங்களை, என் ஆசைகளை செவியிருக்கும் மனிதர்களை விட செவியில்லாத மரம் என்னை தன் மடி சாய்த்து கொண்டு விசிறியபடி தடை சொல்லாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவ சப்தம் எழுப்பும் என் பாடல்களையும் சலிப்பு காட்டாமல் கேட்டு கையசைக்கும். மரத்திற்கு கால்கள்தான் ஒன்று, கைகள் பல. அதனால்தான் என்னவோ என் தனிமைக்கு அது கை கொடுத்தது. நான் எது சொன்ன போதும் தன் இலையாகிய விரல்களால் என்னை வருடி கொடுக்கும். தீண்டாதே என்றாலும் தீண்டி மறையும் தென்றல், பேசாதே என்றாலும் காற்றோடு பேசும் இலைகள். அந்த சுகமான மயக்கத்தில் தூங்கி வழிந்து கீழே விழாமல் இருக்க கடித்து இழுப்பும் எறும்புகள், மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கவனத்தை மரத்தின் மேல் வைக்க எங்கள் மேலோடி வலியுறுத்தும் சிலந்திகள், எங்களை பார்த்தவுடன் பொந்துகளில் ஓடி ஒளியும் அணில்கள், சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் விழுந்து வாராமல் இருக்க எங்களை எச்சரிக்கும் பெரியவர்கள் என உயிரோட்டமாயிருந்தது மரத்தோடு நாங்கள் கழித்த பொழுதுகள். மரத்தண்டின் விட்டத்தை வைத்து பார்த்தால் அது எப்படியும்
50 வருடங்களை கடந்த மரமாகத்தான் இருக்கும். வருட கணக்கில் இலைகள் விழுந்து சருகாக மாறி அதன் தரைப்பகுதியோ ஒரு மெத்தை போல அமைந்திருந்தது. இலைகளை எல்லாம் சமமாக பரப்பி அந்த காலங்களில் தொலைக்காட்சிகளில் பிரபலமாக ஓடிய ஆங்கில மல்யுத்த போட்டிகளை நாங்கள் பிரதிபலிப்போம். தரையில் எப்படி மோதினாலும் எங்களுக்கு வலிக்காது, தலை குப்புற விழுந்தாலும் எங்களுக்கு அடிபடாது. மரத்தை பிரியும் ஒவ்வொரு நாள் மாலையும் நாளை சந்திப்போம் என்ற உணர்வே எங்கள் நெஞ்சத்தில் நிறைந்திருந்தது. பள்ளி படிப்பு முடிந்தது. கல்லூரிக்கு சென்றதால் மரத்துடன் எனக்கிருந்த பந்தம் முறிந்தது. சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த பகுதிக்கு சென்றேன். அந்த பகுதியே களை இழந்து போய் காணப்பட்டது. வெப்பம் தெரித்தது. நிழலுக்கு ஒதுங்க சிறு இடம் கூட இல்லை. அந்த பகுதி முழுவதும் ஒரே அளவிலான கற்கள் பதிக்கப்பட்டு தளம் போடப்பட்டு இருந்தது. அந்த மரம் இருந்ததற்கான சுவடே இல்லாமல் போனது. எங்கே என்று விசாரித்தேன். அக்கம் பக்கம் இருந்தவர்கள் சொன்னார்கள், அது ரொம்ப பழைய மரங்க, பொந்து விழுந்த மரம், திடீர்னு ஒரு புயல் வந்தால் தாங்காது, அதனால தான் வெட்டி தள்ளிட்டோம் என்று. வயதானால் இப்படித்தான், நமக்கான முடிவையும் நம்மை சுற்றி இருப்பவரை எடுப்பார்கள் என்று எண்ணியபடி என் விழியோரம் சிறுதுளி அந்த மரத்தின் நினைவுகளோடு கசிந்தது. என் வாழ்நாளில் அதுபோன்ற ஒரு மரத்தை அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் கண்டதே இல்லை. அதை தவிர வேறு எந்த மரத்தோடும் நான் தொட்டு உறவு கொண்டு உரையாடியது இல்லை. என் மதிப்பிற்குரிய மரத்தின் ஆன்மாவிற்கு இன்றளவும் பசுமையோடு இருக்கும் இந்த நினைவுகள் சமர்ப்பணம். நன்றி.